Hi everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா a painful reality of pigs, especially in pig farms. Particularly தமிழ்நாடுல 40 to 50 pig farms இருக்கு. So I thought உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியலாக இன்சமினேஷன்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு அந்த ஃபாரின் கல்ச்சரில் இருக்கிற மாதிரி அவன் ஜெஸ்டேஷன் பீரியட் அதெல்லாம் இங்கே கிடையாதுன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மை அசம்ஷன் வாஸ் ராங். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண பிறகு கொஞ்சம் அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ண பிறகு ஸோ அவங்களுக்குமே பிக்ஸ்க்குமே ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஜெஸ்டேஷன் பீரியடில் வைக்கப்படுது. அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் ரொம்பவே ஒரு நரகமான ஒரு விஷயம். ஸோ வாழ்க்கை முழுக்க அவங்க அந்த ஒரு சின்ன ராடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ராடுக்குள்ளே தான் அவங்க ஒரு ஃபீமேலாக ஒரு லைஃப் ஃபுல்லாகவுமே அவங்க அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சேரில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால கண்டினியூஸாக ஒரு 2 hours உட்கார முடியும், மேபி ஒரு 3 hours. அதுக்கு மேலே நம்ம வித் ஃப்ரஸ்ட்ரேஷன் லைஃப் லாங் நம்ம அந்த சேர்லேயே உட்காரணும்னா நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும் நம்மளால முடியுமா அப்படின்ட்டு. பட் அதே கொடுமை தான் அங்கே அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன்ங்கிறது கண்டினியூஸாக பண்ணப்படுது. ஸோ அவங்களுக்கு லைஃப் லாங் அந்த ஜெஸ்டேஷன் பீரியட்லேயே இருக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான அந்த பிளேஸ் அங்கே கிடையாது. ஒன்று அவங்க நிற்கணும், இல்லை உட்காரணும். இது 2 மட்டும்தான் அங்கே. ஸோ அங்கே தான் அவங்களுக்கு உண்டான ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே அதே இடத்துல சப்ளை பண்ணப்படுது. ஸோ அவங்களுக்கு அவங்க அந்த யூரினாக இருக்கட்டும், இல்லை டாய்லெட் எல்லாமே அதே பிளேஸில் தான் அவங்க போகணும். அங்கே தான் அவங்க குட்டியும் போடணும். அங்கே தான் அவங்களுக்கு குட்டியும் போட வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு உரிமைங்கிறது நம்ம கொடுக்கல. ஒரு ஃபெமினிசம்ங்கிறது ஹியூமன் பீயிங்ஸில் எஸ்பெஷலி ஃபார் விமன்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, அதர் ஸ்பீஷியஸுக்குமே இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ ஃபெமினிசம்ங்கிறது நம்ம இன்னும் சரியாக அதுக்குண்டான அர்த்தம் புரிஞ்சிக்கல. ஒரு குழந்தைய நம்ம ஈன்று எடுக்கிறதுங்கிறது ஒரு ப்ரைவசியான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட் பிளேஸ் தேவைப்படும், நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும், நமக்கு உண்டான அந்த என்விரான்மெண்ட் நமக்கு தேவைப்படும். ஹியூமனாக இருந்தாலுமே சரி, அதர் ஸ்பீஷியஸ் அனிமல்ஸாக இருந்தாலுமே சரி. பட் நாம் அவங்களுக்கு அங்கே கொடுக்குறோமா அப்படிங்கிறது யோசிக்கணும். ஒரு சின்ன பிளேஸில் தான் அவங்க அது அங்கே குட்டி போடுது. அந்த குட்டி அந்த பிளேஸ் பத்தாமல் நசுக்கி இறந்தும் போகுது. சில சமயங்களில் ஒரு கம்யூனிகேஷன் வந்து செஞ்சிக்க முடியல. அந்த குழந்தைங்க கூட அதுக்கு முழுமையான அன்பு அது கூட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே அங்கே கொடுக்கப்படலை. ஒரே சைடில் இருந்து தான் அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு, அதாவது பால் கொடுக்குது. பிக்ஸ் வந்து யூஸ்வலி மொட்டானல் பீயிங் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா டாக்ஸை விட பிக்ஸ் வந்து மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் மோர் கம்யூனிகேட்டர் அப்படின்னு சொல்லுது. ஸோ அவங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக அவங்கள வந்து ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த மாட்டினுடைய அந்த வைக்கோல் அப்புறம் சில துணி அதெல்லாம் கொடுக்கப்படுது. ஸோ அதை வச்சு அவங்க கண்காணிக்கும் போது இட்ஸ் பர்ஃபெக்ட்லி எ மொட்டானல் பீயிங். நாம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. மொட்டானல் பீயிங்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்காம அவங்க மொட்டானல் பீயிங் கிடையாது, அவங்களுக்கு அறிவு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நாமளே ஒரு தப்பான ஒரு அசம்ஷனில் இருக்கும். பட் இந்த ரிசர்ச்சில் பார்க்கும்போது அவங்களுக்குமே ஒரு தாய்மை உணர்வு இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாயும் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த ஒரு கம்யூனிகேஷன், அந்த அன்புங்கிறது அங்கே பகிர்ந்துக்கப்படுதுங்கிறது ஒரு சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த குட்டிகளுக்கு டெய்ல் கட் பண்ணப்படுது. அப்புறம் அவங்களுடைய பல்லை வந்து பிடுங்குறாங்க குழந்தைங்களோடது. ஏன்னா ஒருத்தர் கடிச்சிக்கக்கூடாது, அடிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி எ ப்ராஃபிட் மோட்டிவ். அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் அங்கே இல்லை. அதனால அவங்க ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுக்கும் கடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம தான் அங்கே உருவாக்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு திங்ஸோ இல்லை கடிச்சி விளையாடுறதுக்கான எந்த ஒரு திங்ஸுமே அவங்களுக்கு அங்கே கொடுக்கப்படுறது இல்லை. ஸோ லைஃப் லாங் அந்த பிக் வந்து அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட்லேயே வச்சு அது ஒரு கட்டத்தில் அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுது. அது அந்த கம்பிகளெல்லாம் அது கடிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் முடியல, அதில் வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லை. சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த ஹோட்டலில் இருந்து வரக்கூடிய பியூட்ரிஃபைடு ஃபுட், ஃபங்கஸ், டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஸ்மெல் நிறைந்த ஒரு ஃபுட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கவும் படுது. என்ன மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் நாம் ஒரு ஹியூமன் பீயிங்காக அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஃபெமினிசம், ரைட்ஸ், ஈக்குவாலிட்டிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் பர்டிகுலர்லி எ ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஆல்சோ நீட் ஃபார் ஆல் ஸ்பீஷியஸ் இன் தி எர்த் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ.